ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ. ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டலாக ஒரு சில பிளெண்டர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் பண்ணுவாங்க, கேஷ் ஃப்ளோ தான் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறத விட ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலாக என்னென்ன பிளெண்டர்ஸ் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். மொதல் விஷயம் என்னன்னா, ப்ரொமோட்டர் யாருன்னே தெரியாம ஸ்டாக் வாங்குறது. இந்த ஸ்டாக்கு ஃபேமஸா இருக்கு. இந்த ஸ்டாக் பத்தி அந்த பிசினஸ் கூட என்னன்னு தெரியும். ஆனா ப்ரொமோட்டர் யாருன்னு தெரியாது. ப்ரொமோட்டர் யாருன்னு தெரியாம ஒரு பிசினஸ்குள்ள என்டர் ஆகுறது வந்து ஹைலி டேஞ்சரஸ். ஸோ ஏன்னா அந்த ப்ரொமோட்டரோட வைப் செட் ஆகுதா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குரூஷியலான ஃபேக்டரா இருக்கு. ஒரு பிசினஸை நம்ம வாங்குறது இல்ல வாங்க வேண்டாம்னு விடுறதுல. ஸோ அதனால ப்ரொமோட்டர் ஒரு முக்கியமான ஆளு. அடுத்து யார் யாரெல்லாம் இந்த பிசினஸ்க்கு ஃபண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயமா, ஒரு ஸ்டாக்கு விலை ரொம்ப சீப் ஆயிருச்சுன்னு அதை நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டே வர்றது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோல நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைச்சதை விட அதிகமா வாங்க வச்சிருது. ஸோ ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, டோன்ட் blindly average down. ஸோ இது ஒரு காமனான மிஸ்டேக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக், நம்ம பிடிச்ச ஸ்டாக்கு ரொம்ப அட்ராக்டிவா வருதுன்னு அதை வாங்கி குமிச்சிடக்கூடாது. நம்ம போர்ட்ஃபோலியோல எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி யோசிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா இல்லைன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஆயிடும். ஓகே, மூணாவது பிரச்சனை என்ன நம்ம பாக்குறோம்னா, டோன்ட் பை அன்அட்ராக்டிவ் கம்பெனிஸ் ஒன்லி பிகாஸ் தே ஆர் சீப். ஒரு கம்பெனி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாலதான் பயங்கரமா விழுந்திருக்கும். ஆனா இது வந்து அந்த கம்பெனி இவ்வளவு தூரம் விழுந்திருக்க வேணாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த கம்பெனி மோசமான கம்பெனி நமக்கு தெரியும். சோ அந்த கம்பெனி ரொம்ப பயங்கரமா விழுந்துருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காண்டி போய் நம்ம அதை வாங்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து குவாலிட்டியான கம்பெனியா அட்ராக்டிவான பிரைஸ்ல வாங்குறது. ஸோ குவாலிட்டியில பிரச்சனை உள்ள கம்பெனியை போய் நம்ம ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன்ல வாங்கியும் பிரோஜனம் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம ஃபோக்கஸை எங்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது பாயிண்ட் என்னன்னா, டோன்ட் பை அன்அட்ராக்டிவ் கம்பெனிஸ் ஈவன் தேர் வேல்யூவேஷன்ஸ் ஆர் சீப். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு செக்டருக்குள்ள வேகமா என்டர் ஆயிருது. ஸோ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா 2008 லாஜிஸ்டிக் செக்டருக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. 2008 லாஜிஸ்டிக் செக்டர்ல என்டர் ஆனவங்க நிலைமையெல்லாம் இப்ப என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்பதான் லாஜிஸ்டிக் செக்டர் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு செக்டருக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா என்டர் ஆகுறதுங்கிறது, அதுவும் இந்தியா மாதிரி கான்டெக்ட்ல இந்தியா வந்து ரொம்ப ஸ்லோவா வளர்ற நாடுதான். ஸோ நம்ம ஒரு செக்டருக்குள்ள ரொம்ப வேகமா என்டர் ஆகுறது வந்து கண்டிப்பா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை பயங்கரமா பாதிச்சிடும். ஸோ டோன்ட் என்டர் இன்டு எ செக்டார் ஜோன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரோன் கம்பெனிஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனி இன்னும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகி அது வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அது கன்சாலிடேட் ஆகுற மாதிரி தெரிஞ்சா நீங்க வாங்கலாம். ஆனா அந்த செக்டரை ரொம்ப ஃபாஸ்டா என்ட்ரு பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதான் ஒரு மேட்ரு. கடைசியா நம்ம என்ன பாயிண்ட் பார்க்க போறோம்னா, செக்டார் ஸ்பெசிபிக் வேரியபிள்ஸை புரிஞ்சுக்கிறது. ஸோ செக்டார் ஸ்பெசிபிக் வேரியபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க் வந்து அதோட ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணாலே அதுக்கான ரிட்டர்ன் வந்துட்டே இருக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஏ எவ்வளோ இருக்கு, அவங்களோட ஸ்லிப்பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அவங்களோட கலெக்ஷன் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கு, அவங்களோட காஸ்ட் டு இன்கம் எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணாம அதில் கரெக்டாக அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஸோ அது இல்லாமல் ஃபினான்சியல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு செக்டர். ஏன்னா அதில் என்ன நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபினான்சியல்ஸ்ல நிறைய பேர் பணம் பண்ண கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்சியல்ஸ்ல நம்ம கவனமா இருக்கிறது. அடுத்து எந்த செக்டருக்குள்ள என்ட்ரு ஆகணும்னாலும் அதில் உள்ள கீ பாயிண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாலே நம்ம பிளெண்டர்ஸ் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பிளெண்டர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம போர்ட்ஃபோலியோ பில்டிங்ல ஸ்ட்ராங் ஆகி நம்ம ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபைனலா நம்ம என்ன பார்த்துருக்கோம், செக்டார் ஸ்பெசிபிக் வேரியபிள் புரிஞ்சுக்கிறது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.